வாழ்க்கையில் யாருக்குமே இப்படி ஒரு நாள் வரவே கூடாதுங்க. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காலையில எந்திச்சு வந்து பண்ணுற முதல் வேலை வந்து அந்த ஸ்டவ்வை பற்ற வைக்கிறது தான். பற்ற வச்சா நல்லா தான் எரிஞ்சுது. திடீர்னு பார்த்தா அப்படியே ஸ்லோவாக எரிய ஆரம்பிச்சது. பக்கு பக்கு பக்குன்னுச்சு. எனக்கு பக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. அப்புறம் தான் தெரிஞ்சது கேஸ் காலி ஆயிட்டுன்னு. கேஸ் புக் பண்ணுறதுக்கும் மறந்தாச்சு. அடாடா அடாடாடா, ஐயோ ஐயோ, புக் பண்ண மறந்தாச்சு. சோறு தண்ணி இல்லாமல் உட்கார வேண்டியதான். நான் வீட்டில் யாருக்கு பயப்படுறனோ இல்லையோ, எங்கள் அத்தைக்கு ரொம்ப பயப்படுவாங்க. என்னைக்காவது ஒரு நாள் திட்டு வாங்காமல் அந்த நாளே முடியாது. டெய்லி ஏதாச்சும் ஒரு வேலை விஷயத்துக்கு வந்து நான் திட்டு வாங்கி தான் ஆகணும். அது என்னமோ தெரில, என் விதி அப்படி தான். நான் பண்ணுறதும் அப்படி தான் இருக்கும். ஏதாச்சும் ஒன்று பண்ணி வச்சுருவேன், அவங்க திட்டு வாங்கிடுவேன். அதே மாதிரி பெரிய விஷயமா அந்த கேஸ் புக் பண்ண மறந்தாச்சு. சுத்தமாக இல்லை கேஸு, ஒன்றும் பண்ண முடியல. வீட்டில் கரண்ட் ஸ்டவ் கூட கிடையாது. அவசரத்துக்கு ஏதாவது பால் காய்ச்சி குடிக்கணும், பசங்களுக்கு கொடுக்கணுன்னா கூட இல்லை. நல்ல வேளை அந்த வீட்டில் வந்து கேஸ் அப்போ தான் வாங்கி வச்சுருந்தாங்க. அதனால் சமாளிச்சிட்டோம் ஒரு வழியாக. அங்கேயும் இல்லைன்னா அவ்வளோதான் கெதி, அதோ கெதி தான். நீங்களும் என்ன மாதிரி என்னைக்காச்சும் கேஸ் புக் பண்ண மறந்துருக்கீங்களா? இந்த மாதிரி நிகழ்வு உங்களுக்கும் நடந்திருக்கா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.